தியேட்டர் ரிலீஸ் ஆன மலையாளி ஃப்ரம் இந்தியாங்கிற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அந்த பேரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து நிவின் பாலை பார்த்தோன்னா நெறைய பேருக்கு ஒரு எக்ஸைட்மென்ட் வந்துச்சு. ஓகே இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எக்ஸைட்மென்ட் எல்லாம் தாண்டி இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் பேச போறாங்க. மலையாளி ஃப்ரம் இந்தியான்னு இருக்கு. அப்போ வந்து இந்தியாலேருந்து போற ஒருத்தனுக்கு என்ன ஆகும்? அதுவும் மலையாளிக்கு என்ன ஆகும்? அப்படின்ட்டு எடுக்க போறாங்க போல அப்படின்னு நெனச்சோம். கடைசியில படத்துல என்ன இருந்துச்சு? இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த ரிவ்யூல பார்க்கலாம் வாங்க. ஸோ மலையாளி ஃப்ரம் இந்தியா எடுத்த உடனே வந்து ஒரு பேரை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த குட்டியா ஒரு ஞானம் இருக்கு இல்லையா? அந்த ஞானத்தை வச்சு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்தியாவிலேருந்து வந்து ஒரு மலையாளி வந்து கிளம்பி போறாரு அப்படின்னு. எக்ஸாக்டா அதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பாகிஸ்தான்ல வந்து ஒரு பஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு வந்து எல்லாரும் கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. "நீ யாரு? எங்கேருந்து வர? என்ன பண்ண போற?" அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆன்ஸரா, "இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு ஒரு பேப்பரை நீட்டிடுறாரு. அவங்கலாம் எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து அவர் குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம கேரளாக்கு வந்தோம் அப்படின்னா, அவர் கேரளால வந்து வேலை வெட்டிக்கே போகாம, ஒரு ஃப்ரெண்டோட வந்து, "நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் வேலைக்கு மட்டும் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுது, வீட்ல வந்து சும்மாவே இருந்துட்டு வருது. அந்த கேரக்டர் கொண்டு போய் கல்ஃப் கண்ட்ரில விட்டுர்றாங்க. அந்த கல்ஃப் கண்ட்ரில அவரோட சீனியரா, அதாவது அவருக்கு ஒரு பாஸ் மாரி ஒருத்தர் இருக்காரு. அவரு பாகிஸ்தானி. அவருக்கும் இவருக்குமான பாண்ட் எப்படி இருந்துச்சு? அவரு அந்த கல்ஃப் கண்ட்ரில அந்த பர்ட்டிகுலர் இடத்துலேருந்து பல தடவ தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா பல தடவ தப்பிக்க முயன்றும் அவரோட இது வந்து அப்படியே ஒரே ஒரு தோல்வியிலே போய் முடியுது. கடைசியில வந்து அவரோட பாண்டிங் வந்து ஒரு பாஸ் கூட எப்படி ஆச்சு? இவரு ஏன் பாகிஸ்தானுக்கு வந்தாரு? பாகிஸ்தான்ல போய் இவரு என்னென்ன சம்பவங்கள் பண்றாரு? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் டிஜோ ஜோஸ் ஆண்டனி. இவர் வந்து ஜனகணமன 2022ல வந்து கிரைம் த்ரில்லர் படம் வந்து இறக்குறாரு. சூப்பரான ஒரு படமா தான் இருந்துச்சு. பார்க்குற ஆடியன்ஸ கடைசி வரைக்கும் பயங்கர கிரிஸ்பா இருந்துச்சு. பயங்கர என்கேஜிங்கா வச்சிருந்த ஒரு படம். அந்த படத்தோட டைரக்டர் எடுக்கிறாருன்னோனே அதே எக்ஸைட்மென்ட். அதே இந்த டைரக்டருக்காக ஒரு எக்ஸைட்மென்ட்டோட போய் உட்கார்றோம். நிவின் பாலே இருந்த உடனே ஒரு ஆட் ஆன் எக்ஸ்ட்ரா ட்ரீட்டா தான் இருந்துச்சு. அதே மாரி தயன் ஸ்ரீனிவாசனோட பெர்ஃபார்மன்ஸ். இந்த நிவின் பாலேவும், தயன் ஸ்ரீனிவாசன் இவங்க 2 பேரும் மட்டும் தான் வந்து எந்த வேலை வெட்டிக்குமே போக மாட்டேன்னு சுத்திட்டு, வீட்ல வந்து ஊதாரி பயலே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டரா தான் திட்டு வாங்கிட்டு 2 பேரும் சுத்திட்டு இருக்காங்க. நண்பர்கள் நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 பேருமே என்ன வேணா பண்ணுங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போங்க. ஆனா நான் வேலைக்கு மட்டும் போவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா நம்ம ஊர்ல நம்ம பக்கத்துல ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அந்த கேரக்டர வந்து அப்படியே பிரதிபலிச்சாங்க. 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் ஷைன் டாம் சகுன் வந்து ஒரு இது வராரு. ஷைன் டாம் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. இது வந்து காட் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கேரளா வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்லும்போது இந்த ஒரு கருத்தை சொல்றாங்க. அதே மாரி இது வந்து கேரளா, குஜராத் இல்ல அப்படின்னு ஒரு டயலாக் வைக்கிறாங்க. என்னது பாகிஸ்தான்ல ஒரு பஞ்சாபா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க வந்து ஒரு பாலிடிக்ஸ லைட்டா டச் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பாலிடிக்ஸ் அவங்களுக்கு சரியா டெலிவர் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த டைரக்டர் ஜனகணமன எடுத்த இந்த டைரக்டர் வந்து அவர் சொல்ற விஷயத்த கிளியரா ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறவரு. ஆனா இந்த படத்துல சரியா சேர்க்க முடியலையே அப்படிங்கிற சின்ன வருத்தமும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல ஓவராலா த்ரூ அவுட்டா வந்து ஒரு காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கணுமா? காமெடி மட்டும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இல்லையா, அப்பப்போ ஒரு கருத்து சொல்றாங்கன்னா, அந்த கருத்தும் வந்து நம்ம ஆழமா நம்ம மனசுல எங்கேயாவது விதைச்சிருக்கணும். ஸோ அதுவும் சரியா படல. ஏன்னா 2மே வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருந்ததுனால, ஒரு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து என்கேஜிங் வந்து அங்கங்க நம்ம நெறைய இடத்துல மிஸ் ஆன மாரி இருந்துச்சு. அவங்க என்ன ஜானருக்காக இத எடுத்து நம்ம பிரசன்ட் பண்ணணும்னு நெனச்சாங்களோ, அந்த ஜானர் அங்கேருந்து கொஞ்சம் மிஸ் அவுட் ஆனாங்களோ, அப்படிங்கிற ஒரு ஃபீலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஏற்பட்டுச்சு. இந்த டைரக்டர் வந்து ஒரு மாதிரியான சில கன்டென்ட்லாம் நல்லா குடுத்தாலும், சில மாதிரியான கன்டென்ட்லாம் அவர் நல்லா குடுக்காதனால, ஒரு ஓவராலா ஒரு எமர்ஜிங்கா பார்க்கும்போது இந்த கன்டென்ட் வந்து "பா என்னப்பா இந்த டைரக்டர் நாங்க எதிரே பார்க்கல." ஆனா, அவரு டைரக்டரா சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த விஷயங்கள் என்னென்னன்னா, ஒரு காஸ்டிங் பத்தி பார்த்தோம்னா, காஸ்டிங் பக்காவான ஆட்கள் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. நிவின் பாலையா இருக்கட்டும், இல்ல ஸ்ரீனிவாசனா இருக்கட்டும், இல்ல ஷைன் டாமா இருக்கட்டும், இவங்கலாம் அவங்கவங்க ரோல் வந்து பக்காவா பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் லைட்டா சொதப்பல் நடந்திருக்கு. அந்த லைட்டான சொதப்பலையும் வந்து அவங்க நெறைய பார்த்துருக்காங்க. ஸோ, அதனால ஓரளவுக்கு டைரக்டர் வந்து ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்காரு. அடுத்ததா இந்த படத்துல நிவின் பாலியோட பெர்ஃபார்மன்ஸ். நிவின் பாலியோட பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் பயங்கரமான பெர்ஃபார்மரா தான் த்ரூ அவுட்டா இந்த படத்துல டிராவல் ஆயிருக்காரு. அந்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இந்த படத்த ப்ரொலாங்கா நம்மள பார்க்க வைக்க கூட தூண்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவரு கேரளால இருக்கும்போதும் சரி, அங்கேருந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரில போய் ஒருத்தன் என்ன பாடுபடுவான், அத காட்டுறதா இருக்கட்டும், இல்ல அங்கேருந்து வந்து அவர் பாகிஸ்தான் போம்போது அங்க அவருக்கு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே ஒட்டுமொத்தமா அவர் தலையில கேரி பண்ணிட்டு, ஃபுல்லா எடுத்துட்டு வந்து காட்டுன விஷயம் உண்மையாவே பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது.
ஸோ அடுத்ததான் இந்த படம் டெக்னிக்கலாக வந்து நல்ல சவுண்டான படமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லணும்னா நிறைய மெட்டாஃபர்ஸ் வச்சு ஒரு சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னாலே ஏதோ ஒன்று சொல்ல போகிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் வந்து நமக்கு தனியாக ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தமிழ்லையும் வந்து நமக்கு சில கேமராமேன் அதுக்காகவே பிடிக்கும். அதே மாதிரியே இப்போ வந்து இந்த படத்துலையும் வந்து ஒரு எலியோட ஒரு கம்பேரிசன் வச்சுருப்பாங்க. நிவின் பாலி போய் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் மாட்டிக்கும் போது ஒரு எலி வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து பிடிச்ச ஒரு இடத்துல லாக் பண்ணுறது, இந்த விஷயங்களோட அவங்க வந்து மெட்டஃபரில் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேமராவுக்கு கேப்சர் பண்ணி ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணி ரெண்டு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் ஆனால் ஒரே கருத்து சொல்லக்கூடியதை வந்து ரொம்ப அழகாக வச்சு ப்ரெசென்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு டெசர்ட்டில் இருக்கும்போது அவங்க என்ன பாடுபடுவாங்கிறத ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக காட்டும் போதா, இல்லைனா ஒரு கேரளாவோட அழகாக பியூட்டிஃபைடாக காட்டும் போதும், ஸோ அந்த கேமரா ஒர்க் அப்படிங்கிறது படத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஒர்க்கு ரொம்ப நீட்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து தான் இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் இவ்வளோ லென்த்து தேவையில்லையோ அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்துச்சு. ஸோ அந்த ட்ரிம் பண்ணி அப்படி கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து இன்னும் பெட்டராக நிறைய பேரால் பேசப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த பேரை கேட்டோன்னே டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சில விஷயங்களால் மட்டுமே இந்த படம் வந்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த படத்தில் ஃப்ளான்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிடிக்டபிள் சீன்ஸ் நிறைய இருக்கும் இந்த படத்தில். நமக்கு அது எல்லாருக்கும் யூஸ்வலாக தெரிஞ்ச ஒரு கதையை தான் திருப்பி அதே டெம்ப்ளேட்டில் தான் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே கொஞ்சம் ஓவர் டூசேஜ் ஆன மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த ஒரு ஃபெமினிசம் பேசுகிறாங்க, ஒரு பெண் கல்வி முக்கியம் அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அந்த பொண்ணு கையில் வந்து அக்னி சிறகு புக்கை கொடுத்து பேசும்போது சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவர் டூசேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கவங்கள்ட்ட போய் இந்தியாவில் உள்ள சச்சினை பற்றி பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் டூசேஜாக இருந்ததுனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக தான் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸ் ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அன்டில் தென் டாடா பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.